அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் ஒரு குண்டை ஒருத்தன் இருக்கான், ஒரு கருங்குண்டை. அவன் வந்து சினிமாவில் வரணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனால் சினிமாவில் எப்படி தெரியுமா, முன்னுக்கு வரணும்னா பணிவு பணிவு. உதாரணமாக டக்குன்னு டைரக்டர் சிகரெட்டு குடிச்சிருக்காரு, ப்ரா இப்படி பின்னால் திரும்பி பார்க்காம கொடுத்தாருன்னா அதில் நடிக்கவும் கையை பிடிச்சி விட்டுருணும். அது பிடிக்கலாம் படா அடுத்த சீனில் கிடையாதுவாங்க. இதெல்லாம் நான் சினிமாவில் அனுபவப்பட்டவன். அதனால் சுயமரியாதை உள்ளவன் யாரும் சினிமாவில் அவ்வளோ சீக்கிரமாக முன்னுக்கு வந்துட முடியாது. முன்னுக்கு வந்த பிறகு அவன் மற்றவங்களை டார்ச்சர் பண்ணுவான். இதுதான் சினிமா. அதே மாதிரி இதுலேயும் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வாட்டர்மெலன் எங்கேருந்து பிடிக்காங்களோ தெரில, அதேமாரி அரை நிர்வாணமாக குளிக்கிறான் அப்படின்னு இந்த அதாவது அருவறுப்பான ஆபாசமான விஷயங்களெல்லாம் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு அதை ஒரு கொடுமை என்னென்னா, பொதுவாகவே பெண்கள்கிட்ட அறை வாங்குறதுங்கிறது ஆண்களுக்கு கேவலம். இவன் வந்து ஒரு பொண்ணு ஒரு எட்டி ஒரு உதவி விடுவான், நெஞ்சில் தொப்புக்கடியும் போய் விடுவான். ஏன் பிக் பாஸில் இன்னும் 2 நாள் இருந்தால் காசு வரும். காசுக்காக மானத்தை விற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த பிக் பாஸ் கும்பல். நாம் வேற என்ன செய்ய? அதாவது இந்த நம்ம வாட்டர்மெலன் ஆள் இருக்கார, அவர் வெளியில் நிறைய ரீல் பண்ணியிருக்காரு. அந்த ரீலை நாங்கள் பார்த்து காரி திப்பிட்டோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு பிக் பாஸில்.